பாத்தீங்கன்னா ஹோம்மேடு பீஸா வந்து நம்ம யூடியூப பார்த்து அவங்க சொல்ல நம்ம செய்ய போறோம். ஓகேவா? ஆனா இதுல நான் 2 விஷயம் ஆட் பண்ண போறேன். ஹோம்மேடு டொமேட்டோ கெச்சப் அது நானே வீட்டுல செய்ய போறேன். இன்னொன்னு வந்து பன்னீர் வந்து எக் வச்சு பன்னீர் மாதிரி ட்ரை பண்ணி அதையும் சேர்த்து பீஸால செய்ய போறேன். மைதாவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் வந்து தேவையான அளவு தண்ணி மற்றும் சர்க்கரை. குத்தாங்களா இருக்கு, அது எப்பயோ செய்ய வேண்டியது. நல்ல தூரமா கேக்குமா? ஐயோ வாய இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி இலகுன மாதிரி செய்யணுமா? சப்பாத்திக்கு பெரட்ட மாதிரி இலகுன மாதிரி செய்யணும். நிறைய தண்ணி ஊத்திக்கலாம் தெரியல. இப்ப இத வந்து இங்க கட்டு இந்த கட்டையில தான் நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இதுலதான் இப்ப போட போறோம். இப்போ இந்த கட்டை மேல கொட்டணும். அதுல அப்படி சொன்னாங்க, அப்படிதான் கொட்டணும்னு சொன்னாங்க. இப்போ போதும். என்ன கட்டு அந்த வீடியோல அக்கா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கையில ஒட்டாத அளவுக்கு வரணும்னு சொன்னாங்க. ஆனா இது கையில ஒட்டுது. ஒருவேளை இது கோதுமை மாவுங்கிறதுனால ஒட்டுது என்னன்னு எனக்கு தெரியல. என்ன தடக்கூடாது பீஸாவுக்கு. ஒருவேளை இது கோதுமை மாவுங்கிறதுனால கையில ஒட்டுதா என்னன்னு தெரியல. மன்னிச்சிருக்கா, உங்க வீடியோ பார்த்தா செய்யறோம். கட்டவா? அவ்வளவுதான். இப்ப இதை வந்து கொஞ்ச நேரம் ஒரு 4 மணி நேரத்துக்கு மூடி வச்சிடணும்னு சொன்னாங்க. மூடி வச்சுட்டு ஒரு 4 மணி நேரம் கழிச்சு எடுக்கலாம். அதுக்குள்ள டொமேட்டோ சாஸும் முட்டைய பன்னீர் மாதிரி வேக வைக்கிறது எப்படின்னு பாத்துக்கலாம். மூடி வச்சிடலாம். கிட்ட வைக்கணும் தரட்டு. இந்த கிண்ணத்துல எண்ணெய் வந்து ரவுண்டா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி பண்ணியாச்சு. இல்ல இப்பதான் லைட்டா உப்பு கொஞ்சமா சில்லி தூள் போட்டு நல்லா போடணும். கிண்ணத்துல ஊற்றி இதை வேக வைக்கணும். பார்க்க போறோம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். கத்தியில குத்தி பார்க்கணும். கத்தியில ஒட்டல அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம், ஒட்டுச்சுன்னா வேகலன்னு அர்த்தம். சொல்லுவாங்க. ஒட்டல சோ வெந்துருச்சு. கொஞ்ச நேரம் ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறம் எடுக்கலாம். தூவி விட்டுக்கலாம். ஓகேவா? அப்படியே மலை சாரல் மாதிரி வச்சுட்டு நம்ம முட்டை பன்னீர் முட்டை பன்னீர் 4 hours ஆயிடுச்சு. இதை வந்து 2 எடுத்துக்கலாம். ஓகேவா? இருக்காது. நம்ம மினி பீஸா செய்யலாம். எடு பட் ஆனால் கோதுமை மாவுல செய்யறதுனால கட்ட வேகமாக பேசுகிறேன்.
கோதுமை மாவுல செய்யறதுனால இது எப்படி வரும்னே தெரியல. ட்ரை தான், ஒரு ட்ரை தான். ஆக்சுவலி இந்த இடத்துல பட்டர் இருந்தால் தடவலாம், இல்லைன்னா மாவே போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்மளுக்கு தான் இருக்கே பட்டரு. இது ஏன்னு சொல்லு. அது ஏதோ வெந்தது உப்பி வராதுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அக்கா தான் சொன்னாங்க. வைக்கிறேன். இப்போ நம்ம செஞ்ச சாஸை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச பொட்டை, இப்போ நம்ம செஞ்சு வச்ச முட்டை பட்டர் போட்டுக்கோமா. வீடியோ எடு எடுக்கிறதானே. சீஸ் போட்டியா? சீஸ் போடுவோம், இருடா. சீஸ் 5 ரூபாய். ஆன் பண்ணு. நான் கட் பண்ணேன், கொடுங்க. ஐ வாவ். ஓகேவா? நான் கீழே கட் பண்ணிட்டேன். எங்க கட் பண்ணிருக்க? கட் பண்ணிட்டு பேக்கல இருக்கு. அவங்க பேக்கல மாமா ஒண்ணு சின்ன ஒரு பாக்கெட் வெட்டி பண்ண வாங்கி விடுங்க. ஏன் இப்ப நடுவுல வீட்ல இந்த மாதிரி செய்றீங்க? உனக்கு 2 நாள் நான் பீஸா செஞ்சு கொடுத்தேன்ல, அதை வீடியோ போட்டேன்ல, அதை கமெண்ட்ல போட்டதுக்கு யாருமே என்னை நம்பல. என்ன நம்பலன்னா, சும்மா அப்படியே பீஸாவை கடையில வாங்கி வந்துட்டு தோசைகள் வச்சு கொடுத்தியா அப்படி சொல்லி கேட்டாங்க. அதனால இன்னைக்கு எனக்கும் செய்ய தெரியும்ன்றத சேலஞ்சா எடுத்து செய்யறேன். ஓகேவா? சரி. அப்பப்ப இந்த மாதிரி கமெண்ட் பண்ணனால தான் எங்களுக்கு கிடைக்குது போல, கண்டென்ட் கிடைக்குது. அப்படிதானே இருப்பா. இது நவீன் ஆஃப் பண்ண ஃபைனலா நம்ம செஞ்ச பீஸாவை பார்க்கணுமா? எடு. ஃபைனலா சாப்பிட போறோம். ஆவி பறக்குது. அப்படியே சாப்பிடுங்க. நான் எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ஃபைனலாக பீஸா செஞ்சு முடிச்சாச்சு. நினச்சத விட கொஞ்சம் நல்லாவே வந்துச்சுன்னு சொல்லலாம். பாருங்கள், வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். பிடிக்கலன்னா என்ன பிடிக்கல, இல்லை அடுத்து என்ன செஞ்சு போடட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். பாய்.